கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே, என் நெஞ்சத்திலே இருக்கக்கூடிய அன்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். நாம இன்னைக்கு பார்க்க போவது வக்கர சனி பகவான் அவருடைய பெயர்ச்சி பலன்களை நம்ம பார்க்க போறோம். இந்த ஜூலை மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை சனி பகவான் வக்கரமாகிறார். 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை சனி பகவானுடைய வக்கர பயிற்சி காலம். இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்முடைய கடந்த காலத்தில் என்ன செயல்கள் செய்தோமோ அந்த செயல்களுடைய பலன்கள் வெளிப்படும். நல்லது செய்திருந்தால் நல்லது வெளிப்படும், அதுலேயும் நீங்க புரிஞ்சுக்கலாம். அதே போல நம்முடைய உழைப்புக்கு நீண்ட காலமாக பலன்கள் கிடைக்காமல் இருந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய காலமாகவும் இது இருக்கும். இது எல்லாம் சனி வக்கரத்துடைய பொதுவான பலன்கள். நம்ம ராசிக்கு இந்த சனி பகவானுடைய இந்த வக்கர பயிற்சி காலம் என்ன என்ன நன்மைகளை தரப்போகிறது அப்படின்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வக்கர சனி பயிற்சி காலம் பல்வேறு நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்க போகுது. சனி பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்திற்கு அதிபதி, 5ஆம் இடத்தில் இப்போ இருக்கார். 4ஆம் இடத்திற்கும் அவர்தான் ஆதிபத்தியம் உடையவர். அப்படிப்பட்ட சனி பகவான் இப்பொழுது பஞ்சமத்திலே வக்கரமாக இருக்கிறார். பஞ்சமத்தில் சனி பகவான் வக்கரமாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னா என்ன விஷயம் நடக்கும்? ஆபீஸ்ல வேலைகளை அதிகம் கொடுப்பாங்க, ஒர்க் ப்ரெஷர் அதிகரிக்கும், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் விருச்சிக ராசிக்காரங்களை இது பாதிக்குமானா பாதிக்காது. ஏன்னா சின்சியராக உழைக்கக்கூடியவங்க விருச்சிக ராசிக்காரங்க. ஒரு ஆஃபீஸில் விருச்சிக ராசிக்காரங்கிறது தனியாக பார்த்து எடுத்துடலாம். யார் ஒருத்தர் நேரங்காலம் பார்க்காம உழைக்கிறாங்களோ அவங்க விருச்சிக ராசிக்காரங்களாக இருப்பாங்க. அதாவது பெரிய லாபத்தை எதிர்பார்க்காம கடினமாக உழைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்கன்னா அது விருச்சிக ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. மற்றவங்கெல்லாம் கொஞ்சமாக வேலை செய்தாலும் மற்றவங்களை பற்றி எனக்கு கவலை இல்லைங்க, நான் சின்சியராக உழைப்பேன்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா அவர் விருச்சிக ராசிக்காரராக இருப்பார். அப்படி சின்சியராக உழைக்கக்கூடிய உங்களுக்கு வெற்றி மகுடம் சூட்டப்படக்கூடிய காலகட்டம்ங்கிறது புரிஞ்சுக்கிடுங்க. உங்கள் பதவி உயர்வு சிலருக்கு மறுக்கப்படலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. நீங்க 100க்கு 200% உழைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கக்கூடியவங்க தான். ஆனாலும் பதவி உயர்வு மறுக்கப்படலாம். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, கூட இருக்கக்கூடியவங்க பொறாமையா இருக்காங்க, நீங்க வாழக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, பேரை தட்டிக்கிட்டு போயிடுவீங்கன்னு உங்க மேல கவலைப்படுறாங்க. அதுக்காக உங்களை வேலையை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு கூட சில சூழ்ச்சிகள் சில பேர் கடந்த காலத்திலையும் பண்ணினாங்க, இப்பவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட உங்க உயரதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க. உங்களுடைய சின்சியாரிட்டி புரியும். எந்த டார்கெட் கொடுத்தாலும் நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க அப்படின்னு உங்க மேல ஒரு பேர் இருக்கும். அதனால உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வர வேண்டிய முக்கியமான பதவி தாமதமானாலும் மறுக்கப்பட்டாலும் வந்து சேரும். அதுல நீங்க தைரியமா இருக்கலாம். பிள்ளைகளுடைய ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். பிள்ளைகள் இப்பொழுது புத்தி மாறுபட்டு நடப்பார்கள். விருச்சிக ராசி பிள்ளைகள் புத்தி மாறுபட்டு நடப்பார்கள். சில பேர் தன்னுடைய தான் தோன்றித்தனமாக நடந்து கொள்கிறார்கள் உங்களுக்கு தோணும். சொந்த தாய் தகப்பனை மதிச்சு நடக்கலையேன்னு தோணும். தவறான விஷயங்களுக்கு போகும்போது அப்பா அம்மா எடுத்துச்சுன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க பிள்ளைகள்னு தோணும். அப்படிப்பட்ட நேரத்துல உங்களுக்கு நீங்க குலதெய்வத்தை வழிபட்டாச்சுன்னா உங்க பிள்ளைகள் மாறி வந்துடுவாங்க. அது மாதிரி கிருத்திகை நட்சத்திரம் வருகிற போது முருகப்பெருமானுக்கு சந்தன அலங்காரம் பண்ணினீங்கனாலும் உங்க பிள்ளைகள் மாறுபட்டு வருவாங்க. சொன்ன பேச்சை கேட்பாங்க. பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகலைன்னா இப்ப கல்யாணம் கூடி வந்துடும். பிள்ளைகளுக்கு ஹையர் எஜுகேஷன் படிக்க மாட்டேங்கிறாங்கன்னா இப்ப படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேங்கிறாங்கன்னா பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. முருகப்பெருமானை வழிபட்டு அந்த நன்மைகள் உங்களுக்கு கூடி வந்துடும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கடல் கடந்து செல்லக்கூடிய பயணங்கள் அமையும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுத்துரும். ஆனா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் இதை கவனமா வச்சுக்கணும். சில பேர் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள், ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் இருந்தால் அதை கஷ்டப்பட்டு முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். ஆனாலும் முடிச்சிருவீங்க. ஆசிரியர்கிட்ட நல்ல பேர் வாங்கிடுவீங்க. பண வருமானம் தடைப்பட்டவங்க, அதாவது ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆகிறவங்களுக்கு இப்போ வேணும்னே சில என்கொயரியை போட்டு கூட சில பேருக்கு நிறுத்தி வச்சிருப்பாங்க பண விஷயத்தில். அந்த பண விஷயத்தில் உங்களுக்கு வர வேண்டிய தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகி கொஞ்சம் நிதானமாக பணம் வருங்க. ஆனால் பணம் சேர்ந்துருங்க. ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் வரலைன்னு பல பேர் எங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்துருங்க, பண வருமானம் வந்துருங்க.
அதே நேரத்தில் உங்களுடைய பலம் கூடக்கூடிய காலகட்டம். எதிரிகளின் பலம் குறையும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எதிரிகளுடைய பலம் குறையும். உங்களுக்கு எதிராக பல்வேறு விதமான செயல்பாடுகளை எதிரிகள் செய்வாங்க. உங்க ஆபீஸ்ல உங்களை வீழ்த்துறதுக்கு பல முயற்சிகள் நடக்கும். ஆனாலும் தெய்வத்துடைய துணை உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால எதிரிகளை நீங்கள் வெல்லக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தியாகக்கூடிய வழிமுறையிலையும் நீங்க கடைபிடிக்கிறீங்க. உடல் நலத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். பிசினஸ் பண்றவங்க புதிய அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுவீங்க. நேற்று வரைக்கும் தேக்கம் அடைந்திருந்த உங்களுடைய பொருள்கள் எல்லாமே இப்ப விற்பனையாக துவங்கும். கஸ்டமர்ஸோட உங்களுக்கு இருந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை விலகும். அதே நேரத்தில் தொழில் ரீதியான வம்பு வழக்குகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏற்றுமதி தொழில் செய்யக்கூடியவர்கள் தரமான பொருளை ஏற்றுமதி பண்றது உங்களுக்கு நன்மையை தரும். தரம் குறைந்த பொருட்களை ஏற்றுமதி பண்ணினீங்கன்னா பொருள் திரும்ப வரக்கூடிய அமைப்போ, உங்க ஆர்டர் கேன்சல் ஆகக்கூடிய அமைப்போ இருக்கிறதுனால தரமான பொருளை ஏற்றுமதி பண்ணுங்க. எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய வளர்ச்சி வரும். நெருப்பு, மின்சாரம் போன்ற விஷயங்களால சிலருக்கு பாதிப்பு வரலாம். அப்படிங்கிறதுனால கவனமா இருங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கல்வியில ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. தந்தையுடைய உடல் நலத்துல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை நிவர்த்தி ஆகும். பூர்வீக சொத்துல ஒரு பிரச்சனை, பங்காளி பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும். அந்த பங்காளி பிரச்சனை கொஞ்ச காலம் நீடிக்கக்கூடிய பிரச்சனையா, கடுமையா மனசுக்கு ஸ்ட்ரெஸ் தரக்கூடிய பிரச்சனையா இருந்துகிட்டு இருக்கும். அந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகிறத இப்ப நீங்க கண்கூடா பார்க்கலாம். திருமண வாழ்க்கையில, காதல் உறவுகள்ல சிலருக்கு பிரிவு ஏற்படலாம். உங்களுடைய எண்ணங்கள், உயர்ந்த எண்ணங்கள் லவ்வர் நினைச்சுக்கிட்டு இருக்கிற போது உங்களுடைய எண்ணங்கள் இருக்கக்கூடிய சில மாறுபாடு வக்கர புத்தி படித்தவரா உங்களை நினைக்க வைக்கலாம். அதனால உங்களுடைய காதலர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை வரலாம். அப்படிங்கிற போது நிதானமாக நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா, காதலை மதித்து நடந்தால், கண்ணியமாக நடந்தால் காதலில் வெற்றி பெறக்கூடிய காலமா இருக்கும். காதல் என்பது கல்யாணமா மாறக்கூடிய காலகட்டமா இருக்கும். நல்ல பணப்பழக்கம். மனசுக்கு சில கவலைகள் அவ்வப்போது வந்துட்டு போனாலும், வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன், சில கவலைகள் வரும், மனக்குழப்பங்கள் வரும், மனோபயங்கள் வரும். ஆனாலும் தெய்வத்துடைய துணை இருக்கிறதுனால அத்தனையும் சவால் விட்டு நீங்கள் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சேரும். பிள்ளைகள் விஷயத்துல பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகலை, பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கல, பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிற கவலையெல்லாம் பல விருச்சிக ராசிக்காரங்க குடும்பங்கள்ல இருந்துகிட்டு இருக்கும். அவர்களெல்லாம் குலதெய்வத்தை அடிக்கடி போய் வழிபடுகிற போது நன்மைகள் வரும். குறிப்பா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்மைகள் பெருகணும் அப்படின்னு சொன்னா திருத்தணி முருகனுக்கு காவடி எடுத்தால் நன்மைகள் நிறைய பெருகும். மனசுல புரிஞ்சுக்கிடுங்க, வெற்றிகள் வந்து சேருங்க. இப்ப சனி பகவானுடைய இந்த வக்கர பயிற்சி காலத்திலே பொதுவான பரிகாரங்கள் உண்டா அப்படின்னா நிச்சயம் உண்டு. இந்த பரிகாரங்களை பின்பற்றுவதனால் நமக்கு நன்மைகள் ஏற்படும். கண்டிப்பா பரிகாரம் பண்ணணும். என்ன செய்யணும்னா, சனிக்கிழமை என்று எள் தானம் செய்யணும். யாருக்காவது எள் தானம், எள் சாதம் இவற்றை தானம் செய்யலாம். இது ஒண்ணு. இரண்டாவது, முதியோர் இல்லங்கள் இருக்கு பாருங்க, அங்கு வாழக்கூடியவர்களுக்கு நம்மாலான உதவி, முதியோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய உதவி இறைவனுக்கு செய்யக்கூடிய உதவியை போன்றது. ஆகவே முதியோர்களுக்கு உதவிகள் செய்யுங்கள். மூன்றாவது, மாற்றுத்திறனாளிகள். மாற்றுத்திறனாளிகளுக்கு சனிக்கிழமை என்றோ இல்லாவிட்டால் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு உங்களால் உதவி செய்ய முடிந்தால் அவர்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை கேட்டு அறிந்து செய்யணும். அதுதான் முக்கியம். என் இஷ்டத்துக்கு செய்வங்கன்னு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன தேவையோ செய்து பாருங்க, இறைவன் மனமகிழ்வார். அதை போலத்தான் இந்த காலகட்டத்தில் தூய்மை பணியாளர்கள், தூய்மை பணியாளர்களுக்கு அவர்கள் குடும்பத்திற்கு தேவையான உதவி, வாழ்க்கைக்கு தேவையான உதவி என்னன்னு கேட்டு கேட்டு செய்யுங்க. சனி பகவான் அகமகிழ்வாருங்க. அப்படி நிறைய தான தர்மங்கள், புண்ணியங்கள் செய்து பாருங்கள். சனி பகவானால் எந்த தொல்லையும் வராது, நிம்மதியா இருக்குன்னு நீங்க சொல்லிடுவீங்க. இப்ப இங்க நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் பொதுவான பலன்கள் தான். அவங்கவுங்க ஜாதகப்படி இந்த சனி வக்கர பயிற்சியுடைய பலன்கள் மாறுபடலாம். எங்களுக்கு என்னங்க பலன்கள் நடக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க விரும்பினீங்கன்னா எங்களை நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன மீட் பண்ணலாம். சென்னையில டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் ஆஃபீஸ் இருக்கு. நேர வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.
எல்லா ஊர்லேயும் சாமியை வந்து அடித்து துருத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை வந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸ் பீஸாக வெட்டி போட்டு வராங்க. ஆற்றுல இருக்கையே வெள்ளம் வருது. ஒரு அடிக்கு ஒரு அடி 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல, தண்ணிக்கு மேலே ஜடம் அதுக்கு பிடிச்சது தவறில் தோண்டி பார்க்குறாங்க சாமியை. சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறார். பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லுப்பான்றாரு. என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்களில் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவர் முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா. இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்மளுடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல். நான் உங்கள் வினோ.